விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது எனக்கு 85 வயசு தான். அவரும் லாலிபாப் தான். அப்ப விஜயை விட ஒரு வயசு கம்மி தான். அப்ப 2 லாலிபாப் சாப்பிட்டு இருந்தாரு விஜயகாந்த். இப்போ அந்த லாலிபாப் என்ன பண்ண போறாருன்னா, எந்த லாலிபாப்? விஜய் பிரேமலதாவுடைய கூட்டணி தலைமை திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்காரு. யாருன்னா விஜய் கொடுத்தாரு லாலிபாப் எல்லாருக்கும். ஆமா, இல்லை அவரை லாலிபாப்புங்கிறாங்கல்ல, அவர் எல்லாத்துக்கும் கிலோ கணக்காக லாலிபாப் கொடுக்குறாரு. விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்றதுக்கு தேமுதிக தகுதி இல்லையா? தேமுதிகவை பழைய விஜய் தானே, பழைய லாலிபாப் தானே, 2 லாலிபாப் தானே. விஜயகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும்? எந்த போராட்டத்தில் கலந்துட்டு சிறையிலேருந்து வந்தார்? உச்சி வெயிலில் மயங்கி சாவுறான், தண்ணி இல்லாமல் டாய்லெட் தண்ணி எடுத்து குடிக்கிறான். அப்போ இவர் டபுள் ஏசி கேரவன், 100 பேர் போகிற ஒரு கேரவனில் ஒரு ஆள் வர்றாரு. இதுதான் சினிமா. விஜய் அப்படி பண்ணாரு, விஜயகாந்த் அப்படி பண்ணாரு. விஜயகாந்த் இதை விட அதாவது சொல்ல டபுள் லாலிபாப் பண்ணுவார். தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக டெபாசிட் வாங்காது, தேமுதிகவும் டெபாசிட் வாங்காது. அப்போ இந்த அம்மா மேடை ஏற்றின தரித்திரம் முடிச்சுக்கியா. சினிமாவில் ஒரு படத்தில் ஃப்ளாப் ஆச்சுன்னா அந்த நடிகை திரும்பி அவனை கூப்பிடவே மாட்டான். ஆமாம் ஆமாம். இப்போ அதே தான். கடைசி காலத்தில் பிரேமலதா வந்து திமுகவுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். வாங்கிய காசுக்கு பிரேமலதா கூவிதான் ஆகும். விஜயை பேசினா தான் அமௌண்ட்டு கடைசியாக வந்து. விஜயை பார்த்து இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ லாலிபாப் சாப்பிட்ற வயசு தம்பி, நீ லாலிபாப் சாப்பிட்றேன்னு. இப்போ அதே கேள்வி அங்கேருந்து வந்து, அப்போ உங்கள் பையன் விஜய் பிரபாகரன், இவருக்கும் ஜூனியர், சினிமா அரசியல் எல்லாத்துலேயுமே ஜூனியர் தான். அப்போ அவரை கேட்க மாட்டாங்க, நீங்களாம் லாலிபாப் சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு திருப்பி கேட்கும். இந்த வார்த்தைக்கு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இல்லை, அந்த அம்மா தரம் தாழ்ந்த 2 ஜெயலலிதா, 2 ஜெயலலிதா. அந்த ஆணவத்தில் மட்டும் விஜய் மீது ஒரு கடுமையான விமர்சனம். 6 மணிக்கு மேலே ஆட்டா ஓடாது. எங்கே பிரச்சாரம் பண்ணால் 6 மணிக்கு போய் செட்டில் ஆயிடுவார். டைம் கொடுத்தா கூட போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு டயர்டு. அதை உற்சாக பானம், நான் சொல்கிறது கொக்கோ கோலா கேம்பா கோலா இருக்கலாம், சாப்பிடாம அவரால் இருக்க முடியாதுன்னு. நீங்கள் டெல்லிக்கு போகிற பொழுது ஒரு மருந்து பாட்டில் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில், ஆதவர்ஜுனா. அப்போ இந்த மருந்து சாப்பிட்டே ஆகணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா பேசுகிறாங்க, விஜய்லாம் வந்து பேசணும் அப்படின்னா நீ நிரூபிச்சு தான் பேசணும், நீ எல்லாம் வந்து வாயில் லாலிபாப் வச்சு சாப்பிட்ற வயசு இது, நீங்களாம் அப்படி பேசலாமான்ற அளவுக்கு விஜயை வந்து ரொம்ப அடியன்னு அடித்து பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அப்படியெல்லாம் பேசினால்தான் திமுகவில் தொடர்ந்து ஆதரவு நிலை எடுக்க முடியும். நீங்கள் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதாவை திமுக விரும்பி விரும்பி மிக இறங்கி வந்து 10 சீட்டு 300 கோடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்னன்னா, தெலுங்கு மைனாரிட்டி வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு திருப்ப வேண்டும். இது அசைன்மெண்ட். நாயுடுடைய வாக்கு. ஆமாம். அப்போ இன்னைக்கு இந்த வாக்கு எங்கேயும் சிதறிவிடக்கூடாது. இதுதான் பிரேமலதாவுக்கு கொடுக்கப்படுகிற அசைன்மெண்ட். அதை அவர் சரியாக செய்கிறார். இதுக்கு பின்னணி அமைச்சர் வேலு அதே போல் பிரேமலதா 2 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக மொழி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை திருப்பினால் திமுக ஒரு 3 முதல் 5% வாக்குகளை பெற முடியும். ஏன்னா தலித் வன்னியர் வாக்கு வெளியேறிய பிறகு திமுக மொழி சிறுபான்மை நாயுடுகளுடைய வாக்கை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று தீர யோசித்ததனுடைய விளைவு பிரேமலதாக்கு இவ்வளவு டிமாண்ட். இப்போ தலித் வன்னியருடைய வாக்கு வெளியேறிடுச்சுன்னே சொல்றீங்களா? திமுக 100% ஏறிடுச்சு. திருமாவளவன் இருக்கார்ல விசிக்கால, எப்படி வெளியேறிடுச்சுன்னு சொல்றீங்க? வெளியேறிடுச்சுன்னே சொல்றீங்களா? அதனால கேட்கறேன். இல்லை, அதாவது இன்னைக்கு விஜய் உடைய வாக்கு வங்கிய தலித் இளைஞர்களும் வன்னி இளைஞர்களும் தான். விக்கிரவாண்டிக்கு வந்த அத்தனை இளைஞர்களுமே முதல் முறை
வாக்களிக்கிற ஒரு தலைமுறை வாக்கு இந்த 2 சமூக வாக்கு தான். நீ பெரும்பான்மை சமூக விக்கிரவாண்டியில யார் இருக்கா? 2 பேர் தான், வன்னியரும் பறையர் சமூகம். அப்போ இளைஞர்கள், நீங்க மற்ற சமூகத்து இளைஞர்கள் திரைப்பட ஆசையும் இருக்காது, திரைப்பட ஆர்வம் இருக்காது, அரசியல் ஆர்வம் இருக்காது. இந்த 2 சமூகங்கள் தான் அடிப்படையா அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அரசியலுக்கு அவசியத்தையும் அவர்களுக்கு இயல்பாகவே தலித்துகளுக்கு அரசியல் இல்லாமல் வாழ முடியாது. சரி, இப்போ விஜயை பார்த்து இந்த அம்மா சொல்றாங்க நீ லாலிபாப் சாப்பிட்ற வயசு தம்பி, லாலிபாப் சாப்பிட்றேன்னு. இப்போ அதே கேள்வி அங்கிருந்து வந்து அப்போ உங்க பையன் விஜய் பிரபாகரன், அவர் இவருக்கும் ஜூனியர், சினிமா அரசியல் எல்லாத்துலேயுமே ஜூனியர் தான். அப்போ அவரை கேட்க மாட்டாங்க நீங்களாம் லாலிபாப் சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு திருப்பி கேட்கும். இந்த வார்த்தைகள் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையா இருக்கு. இல்ல அந்த அம்மா தரம் தாழ்ந்த 2 ஜெயலலிதா, 2 ஜெயலலிதா அந்த ஆணவத்தில் மட்டும். நீங்க விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது 85 வயசா இல்ல இல்ல, அவரு லாலிபாப் தான். விஜயகாந்த் 2004 அரசியலுக்கு வருகிற பொழுது விஜய் வயசோட கீழே தான். விஜய்க்கு இப்ப 49 50 ஆச்சு. விஜயகாந்த் 2000 வருகிற பொழுது அவருக்கு வயசு 48 தான். அப்ப விஜயை விட 1 வயசு கம்மி தான். அப்ப 2 லாலிபாப் சாப்பிட்டு இருந்தார விஜயகாந்த். அப்ப இப்ப நீங்க இப்ப விஜய் மீது ஒரு கடுமையான விமர்சனம். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. எங்க பிரச்சாரம் பண்ணா 6 மணிக்கு போய் செட்டில் ஆயிடுவார். டைம் குத்த கூட போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு டயர்டு. அத உற்சாக பானம், நான் சொல்றது கொக்கோ கோலா கேம்பா கோலா இருக்கலாம், இத சாப்பிடாம அவரால் இருக்க முடியாதுன்னு நீங்க டெல்லிக்கு போகிற பொழுது ஒரு மருந்து பாட்டில் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா ஏர்போர்ட்ல, ஆதவர்ஜுனா. அப்ப இந்த மருந்து சாப்பிட்டே ஆகணும். இதுதான் இந்த சினிமாக்காரர்களுடைய நிலைமை. நடிகையாக இருந்தாலும் சினிமாக்காரர் தானே, இவங்க குடும்பமே சினிமா இல்லைன்னா இன்னைக்கு ஏது 3 மெடிக்கல் காலேஜ் இல்ல. சினிமாக்காரர்கள்லாம் இன்னைக்கு வந்த உடனே இப்படி ஆளுநர் நினைக்கிறாங்கன்னா பேசுறாங்க. மேலையிலே கமலஹாசன் சினிமாக்காரர் உட்காந்து இல்ல. விஜயகாந்தனா கேப்டன், என்ன கேப்டன், கப்பலை ஓடிட்டு போனாரா? பாகிஸ்தான் ராணுவத்துல போய் சண்டை பிடிச்சாரா? அப்ப இவரு கேப்டன்னா உண்மையான ராணுவத்தை சண்டை பிடிக்கிறவனுக்கு பேர் என்ன கேப்டன்? என்ன பேர்? கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் என்ன கேப்டன்? போலித்தனமான கள்ளிசரைகள், கள்ளிவரைகள் தான் இந்த சினிமா. அதாவது இந்த இப்ப விஜய் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் தான் 25 வருஷத்துக்கு முந்தி விஜயகாந்த். இதே கதை 6 மணிக்கு மேல விஜயகாந்த் ஆட்டம் ஓடாது. அவருக்கு ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேல விஜயகாந்துக்கு ஆட்டோ ஓடாது. நீங்க சேலத்துல மாநாடு பிரம்மாண்டமா கூடியிருக்கான், பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கான். இவரே நீங்க மருந்து சாப்பிட்டு படுத்துட்டார். மருந்து சாப்பிட்டு படுத்தவரை மாமா கூட்டம் கூடிருச்சு இல்லை போயிட்டு காலையில் வர சொல்லுன்ட்டார். யார கூட்டத்தை? ஆமா, எங்க கூட்டம்? எங்க சேலம் திடல்ல மிகப்பெரிய கூட்டம். இப்போ எனக்கு ரொம்ப மருந்து சாப்பிட்டு டயர்டாகி போச்சு, நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டு காலையில் வர சொல்லி மீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. இல்லை மாமா கேலி கூத்தா போயிடும், நீ கிளம்பு. கண்ணு வலிக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு மாமாவுக்கு வாழைக்காய் இருக்குல்ல, ஆமாம், வாழைக்காய் பச்சை வாழைக்காயை ஜூஸா புழிஞ்சு குடிச்சா மருந்தெல்லாம் தெளிஞ்சிடும். அப்படியா? ஆமா, தெரிஞ்சுக்கு இனிமேல் அனுபவத்துக்கு இதை உபயோகப்படும். பிற்காலத்துல நண்பர்களுக்கு உபயோகப்படும். பிற்காலத்துல மருந்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. பிற்காலத்துல உபயோகப்படுங்க. மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மருந்து 2 எழுத்து சுருக்கிட்டீங்கன்னு என்ன 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 வருது சொல்ல வேண்டாம். என்ன வருது? முதல் எழுத்து கடைசி எழுத்து மதுன்னு வருது. மாது. சினிமால மது மாது சூது இல்லைன்னா அது சினிமாவே இல்லை. ரஜினி தான் சொல்லுவாரு, பிடி குடி லேடி இல்லாத ஒரு பேடி. இதெல்லாம் இந்த கலிசடை பழக்கம் பூரா எங்கிருந்து வருது? சினிமால இருந்து தான் வருது. அப்போ வாழைக்காய் ஜூஸை புழிஞ்சு கொடுத்து மருந்தை கரைச்சு கூட்டிட்டு வந்து கண்ணாடியை போட்டு நிறுத்த வேண்டிய தேவை வந்தது. அப்போ இதுதாங்க அரசியல். இந்த சினிமாக்காரனுடைய அரசியல் இப்படித்தான் இருக்கும். விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்றதுக்கு தேமுதிக தகுதி இல்லையா?
தேமுதிகவை பழைய விஜய் தானே, பழைய லாலிபாப் தானே, 2 லாலிபாப் தானே, 1 லாலிபாப் இல்ல. 2. விஜயகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும்? என்ன அவர் என்ன எந்த போராட்டத்தில் கலந்துட்டு சிறையிலிருந்து வந்தாரு? எந்த திருமாவளவன் கூட்டிட்டு போய் இப்போ மதுரையில் போலீஸ் ஸ்டேஷனில் தலைகளை கட்டி வச்சு அடிக்கிறான்? ஏன்? ஏன்னா ஒரு தலித் இவ்வளவு பெரிய லீடரா வருவதை அந்த காவல்துறையில் இருக்கிற சாதி இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான். ஒரு பெரிய கூட்டம் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. இல்லைன்னா அன்னைக்கு லாக்அப் டெத் ஆயிருக்கு. இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு தலைவன் உருவாகிறான். அதுதான் தலைவன். ஆனா நீங்க எல்லாரும் உச்சி வெயில்ல மயங்கி சாவுறான். தண்ணி இல்லாம டாய்லெட் தண்ணி எடுத்து குடிக்கிறான். அப்போ இவரு டபுள் ஏசி கேரவன், 100 பேர் போற ஒரு கேரவன்ல ஒரு ஆள் வராது. இதுதான் சினிமா. விஜய் அப்படி பண்ணாரு, விஜயகாந்த் அப்படி பண்ணாரு. விஜயகாந்த் இதை விட அதாவது சொல்ல டபுள் லாலிபாப் பண்ணுவார். சினிமாவிலிருந்து யார் வந்தாலும் எம்ஜிஆரை தவிர. எம்ஜிஆருக்கு ஒரு ஈகோ இருந்தது. என்ன ஈகோனா, தன்னை மலையாளின்னு சொல்லிட்டானு இல்ல, தன்னை கூத்தாடி தமிழ் தெரியாதவன், 10 பாட்டு 15 கீழ்கணக்கு குரலோவியம் தெரியாதவன என்ன சொன்ன பிறகும் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே, அதனால இந்த மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைச்சேன். கருணாநிதி எம்ஜிஆர இவ்வளவோ காலி பண்ணார். ஒண்ணுமே தெரியாது, கூத்தாடி, அரசியலே தெரியாது, ரோஸ் பவுடர், காஷ்மீர் குல்லா, கருப்பு கண்ணாடி, அது எக்ஸ்ரே கிளாஸ், பெண்களை பார்த்தா நிர்வாணம், இப்படியெல்லாம் சொன்னானுங்க. அப்போ சார் ஆமா, அவ்வளோ மட்டமா, அவ்வளோ மட்டமா. அப்போ எம்ஜிஆருடைய கடியாரம் சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்காரு. அதை கழட்டி பார்த்தா அந்த அக்கௌண்ட் நம்பரை பார்த்தா சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இப்படியெல்லாம் அவரை சொன்னாங்க. ஆனால் மக்கள் இறந்து போன பிறகும் இன்னைக்கும் கொண்டாடுறான். இன்னைக்கு கொண்டாடுறோம். இப்போ இன்னைக்கு இருக்க தலைவர்லாம் அழுகிறான், போய் எனக்கு ஓட்டு போடுங்க, செத்து போயிடுவேன். ஆனால் மக்கள் இறந்து போன ஒருவருக்கு இன்னும் கண்ணீர் விடுறான். நீ வாயா முறையா வந்து குழந்தை எங்களை எல்லாம் ஆளுமை செலுத்து, இருக்கா இல்லையா? இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் வந்து திமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சார பேரங்கியா மாறி இருக்காங்க. எல்லா கூட்டங்களுக்கும் அவங்களுடைய சொற்பொழிவு தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அதை பேசுற துணியை பயங்கர ஆளுமையா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இதை நீங்க? இல்ல, அது திமுகவுக்கு தேவைப்படுது. ஒரு பெண் குரலா இல்ல பிரேமலதா குரலா? இல்ல, பெண் பிரேமலதா ஒரு குரல் தானே. வேற பெண்ணு அங்க பல பெண் பேச்சாளர் இருக்காங்க. இப்படி பேச்ச சொல்லுங்க. எவ்வளவு சத்யராஜுடைய மகள்லாம் இருக்காங்க. இல்ல, பிரேமலதாட்ட அந்த ஆணவம், அதிகாரம், 10,000 கோடி பணம், தம்பி எம்பி, இப்படி ஒரு பெரிய ஆளுமை. நீங்க மார்க்கெட் தாட்சன் நம்ம நினைச்சிட்டு இருக்கு. பழைய பிரிட்டிஷ் பிரதமர் மார்க்கெட் தாட்சன் வந்து தெரியுமா? இஸ்ரேலில் கோல்டா மேயர்லாம் சொல்லுவாங்க. நீங்க இந்திரா காந்தி சொல்லுவாங்க, சந்திரிகாவை சொல்லுவாங்க எங்க இலங்கையில, சினிமாவோ பண்டாரநாயக்காவை சொல்லுவாங்க. அது போல நம்ம நினைச்சிட்டு இந்த தேர்தலோட சப்பிச்சாடா முடிஞ்சது. 10 டெபாசிட் வாங்காது, 10 டெபாசிட் வாங்காது. அப்போ மூளையில் குவிந்த பிறகு ராசி இல்லாத பொம்பளையாது அப்படி சொல்லுவாங்க. ஆமா, தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக டெபாசிட் வாங்காது, தேமுதிகவும் டெபாசிட் வாங்காது. அப்போ இந்த அம்மா மேடை ஏற்றின தரித்திரம் முடிச்சுக்கியா. சினிமாவில் ஒரு படத்தில் ஃப்ளாப் ஆச்சுன்னா அந்த நடிகை திரும்பி அவனை கூப்பிடவே மாட்டான். இப்போ அதே தான் கடைசி காலத்தில் பிரேமலதா வந்து திமுகவினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டு இருக்கிறார். இப்போ சபரீஷா நேற்றுக்கு கோயம்புத்தூர் இருக்கார். சொன்னாராம், என்ன ஒன்றே தெரியாது செந்தில் பாலாஜி, வேலுமணி ஜெயிக்கக்கூடாது தொண்டாமுத்தூர்ல, மறுபடி தொகுதிக்கு 10 கோடி ரூபா தமிழ்நாடு முழுக்க இறக்கிருக்கு. மறுபடி 10 கோடி. அதிமுக கிளீன் போல்ட் ஆயிரும். மாப்பிள்ள அவருக்கு தெரிஞ்சதே 10 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. அரசியலே தெரியாது. அப்போ பிரேமலதாவுக்கு பல கோடியை கொடுத்துருக்காரு. பிரேமலதா சபரீஷன் தான் டீலிங்க. வேற அங்கே பணப்பட்டுவாடா அத்தனையுமே எல்லாம் வசூல் பண்ணி சபரீஷனுக்கு கொடுத்துடணும். சபரீஷன் தான் எல்லா கட்சிக்கும் இப்போ ட்ரெஷரர். அதில் பிரேமலதாவுக்கும் அவர் தான் பொருளாளர். அப்போ வாங்கிய காசுக்கு பிரேமலதா குவித்தான் ஆகணும்.
இப்போ அதை விஜயை பேசினா தான் அமௌண்ட்டு கடைசியாக வந்து சேரும். இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் கமலஹாசன்லாம் பாருங்க, அவர் அரசியலுக்கு வந்து உங்களை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு கமலஹாசன் ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறாங்க. பாவம் கமலஹாசனே கொஞ்சம் மூஞ்சி தூக்கி போய் என்னையாமா நீ எடுக்கிறான்னு இல்லை, நீ முடிஞ்சு போன உன்ன மாதிரி முடிஞ்சு போயிடுவாரு. நீயும் முடிஞ்சு போயிட்டா விஜய் முடிஞ்சு போயிடுவாரு. கடைசி ஒரு நிலைமை தான் வரும். அறிவாளை வாசல்ல துண்டை போட்டு படுத்து கிடக்கணும் அப்படிங்கிறத அந்த அம்மா கமலஹாசன் சொல்லுது. உண்மை நிலைமை அப்படித்தான் கமலஹாசன் நிலைமை. அப்போ பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதாவைக்கு முக்கியத்துவம் வருவதற்கு காரணம் அந்த சாதி வாரியான தெலுங்கு மக்களுடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் திமுக பக்கம் கொண்டு வருவதற்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3% வாக்கில் 5% எடுத்துங்க. நீங்க அது பிரேமலதான்ற ஒரு நபரால அவ்வளோ வாக்கையும் வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? அப்ப ஏவாவேலு எதுக்கு, KN நேரு எதுக்கு, இப்ப இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க? இல்ல, நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஆனா திமுக ஒட்டுமொத்த நாயுடு சங்க மாநில தலைவியே பிரேமலதான் தான் நம்புது. அது யாருடைய குற்றம்? பிரேமலதா குற்றமா, இல்ல தெலுங்கு மக்களுடைய குற்றமா, திமுக தலைமையுடைய குற்றமா? யாருடைய குற்றம்? திமுக தலைமையுடைய குற்றம் தான். அப்போ அதனால இவ்வளவு டிமாண்டு பிரேமலதாவுக்கு. அங்க எந்த தெலுங்கு மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு காலத்துல விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு அருந்ததியர் காலனியில போய் வேட்பாளர்களை தெலுங்குலேயே பேசி ஓட்டு கேட்டாங்க. நான் பார்த்தேன். வைகோ 93 அரசியலுக்கு வந்த பிறகு வைகோவுடைய ஆட்களும் போய் தெலுங்குலேயே ஓட்டு கேட்டு தேர்தல் சந்திச்சாங்க. அதே போல 87, 89 திமுக ஆட்சி, இந்த 89, 91, ஆமாம், இந்த திமுக ஆட்சியில் வைகோபாலசாமிக்கு சிவகாசி நாடாளுமன்றத்தில் தேர்தல் பரப்புரை செய்வதற்காக அன்றைய ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒரு 200 பேர் சிவகாசி பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தோம். நம்ம புதுக்கோட்டை ஷெரீஃபெல்லாம் வந்திருந்தார். அப்போ நேரடியாகவே பார்க்க முடிஞ்சுது அந்த தெலுங்கு டாமினேஷன். அது முழுக்க தெலுங்கு நாயுடுகள் தான், எல்லா பெரிய ஆலை அதிபர்கள், மில் ஓனர்ஸ் பூராமல் அவங்க தான். அப்போ ஏலபால பஞ்ச பராரி கேட்குறான், ஏங்க அவங்க பங்களாவே 2 ஏக்கரா இருக்குங்க, நாங்களாம் பங்களாவில் போய் எப்படிங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கறது? நாயக்குமார முதலாளிகள் எப்படி போய் பார்க்கறது? இது இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. இப்போ அது பிரேமலதாவின் மூலம் திமுகவுக்கு திருப்புவதற்கான முயற்சி. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு எல்லாம் திமுக ஓட்டு போடணும்னு இப்போ அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எங்க? ஆந்திராவில், தமிழ்நாட்டில் அந்த தெலுங்கு இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஒரு லாபி. அப்போ இது இன்னும் பூஸ்டப் பண்ணுவதற்காகத்தான் பிரேமலதாவுக்கு ஒரு டிமாண்டு வந்திருக்கு. இதை விட இப்போ அந்த லாலிபாப் என்ன பண்ண போறாருன்னா, எந்த லாலிபாப்? விஜய் பிரேமலதாவுடைய கூட்டணி தலைமை திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்காரு. யாருன்னா விஜய் கொடுக்குற லாலிபாப் எல்லாருக்கும். ஆமா, இல்லை அவரை லாலிபாப்புங்கிறாங்கல்ல, அவர் எல்லாத்துக்கும் கிலோ கணக்காக லாலிபாப் கொடுக்குறாரு விஜய். எப்படின்னா, விஜயுடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, ஆமா, அவரு 2014 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கு ஆலோசகர். அன்புமணிக்கு ஆலோசகர். 2021 சீமானுக்கு ஆலோசகர். சீமானுக்கு ஆலோசகர். இவருடைய பயோடாட்டா என்னன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இருக்குல்ல, ஆப்பிள் கம்பெனி, அதுக்கு இவர் தான் ட்ரெண்டிங் அம்பாசிடர். கொக்கோ கோலா கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு ஆல் இண்டியாவுக்கு இவர் தான் அந்த விளம்பர தலைமை மேலாளர். கொக்கோ கோலா ப்ரௌனு கலருங்க, என் அக்கா மக அதே கலருங்க, இதெல்லாமே அவர் தான். இப்போ அவர் என்ன இப்போ ஐடியா பண்ணிட்டாருன்னா, பூத்து 6 மணிக்கு காலையில் தாவேகா தொண்டர்கள் துண்டோட ஒரு அந்த கட்சிக்காரர் எவ்வளோ பேர் இருக்கானோ அவ்வளோ பேர் துண்டை போட்டு நேரம் எங்கே வந்துடணும், பூத்துக்கு வந்துடணும். ஓகே, எல்லா கேமரா எதை காமிப்பான்? தாவேகா தான் காமிப்பான். எங்கே திருப்பினாலும் தாவேகாவா தான் இருக்கும். 6 மணிக்கு நீங்கள் ஒவ்வொரு பூத்தில் அதே ஒரு பெரிய வைப் கிரியேட் பண்ணும். ஆமாம், ஓட்டில் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஒரு 200-300 பேர் ஒவ்வொரு பூத்தில் இருந்தால் தாவேகாவுக்கு தான் மக்கள் துண்டை போட்டு அணியாக ஓட்டு போடுறான். இப்படி ஒரு ட்ரெண்டிங்க.
கொக்கோ கோலா எப்படி விற்கணும் ம். அதே போல ம். இந்த ட்ரெண்டிங்கை நீங்கள் எப்போ 23 காலையில் ம். எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேருக்கு புது துண்டு ம். விஜய் கட்சி துண்டு போட்டுட்டு ஓட்டு போட போனாலும் சரி, நீங்கள் பூத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, துண்டை கழட்டவே கூடாது, துண்டை கலட்டவே கூடாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உத்தரவு போயிருக்கு. இனி 23ஆம் தேதி காலையில் டிவியை திருப்புனா, டிவி கேமரா திருப்புனா டிவிக்கே தான். இதுதான் யாருடைய ட்ரெண்டு? ஜான் ஆரோக்கியசாமியோட ட்ரெண்டு. அப்போ இந்த லாலிபாப்புடைய அரசியலை இந்த பழைய முன்னாள் லாலிபாப் விஜயகாந்த் அவர், இவர் இன்னாள் லாலிபாப்பு, அவர் முன்னாள் லாலிபாப், இவர் ஒரு லாலிபாப்பு, அவர் 2 லாலிபாப். இவர்கள் இது எப்படி முறியடிக்க போறதுன்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க. பிரேமலதா அதே மாதிரில சொல்றாங்க, அண்ணன் ஸ்டாலினோட நான் வந்து வாக்கிங் போனேன், அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பின்னாடி வரும்போது நான் வந்து சரியா வரேன், நான் பாதுகாப்பாக வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் பெண்கள் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களே அவ்வளோ பாதுகாக்கிறாராம். இந்த கூட்டணி முடிய வரைக்கும் விஜயகாந்தோடைய கட்சியை இந்த 10 ஆண்டு காலம் சீந்துவதற்கு ஆதரவு. போன தேர்தல் 21 தேர்தலில் வேலுமணி தான் அதிமுக சார்பாக கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைக்கான தலைமை, பெட்டி தலைமை அவர் தான். சரி, பிரேமலதாவை பக்கத்திலே சேர்த்த மாட்டேன்ட்டார், பக்கத்திலேயே சேர்த்த மாட்டேன்ட்டார். அந்த மாதிரி தனியாக நின்றது 21 தேர்தலில். அமமுக கூட அமமுகவே கிமமுகவாக இருந்தது. அப்போ இதுதான் நிலைமை. ஏன்னா இன்னைக்கு நிலைமை திமுக கூட்டணியில் அந்த அம்மா 10 சீட்டு, அப்புறம் அதிகமான சீட்டு தம்பி உடனடியாக எம்பி. அப்போ இந்த அங்கீகாரம் கொடுத்த காரணத்தினால் பிரேமலதா எந்த லெவலுக்கும் இறங்கி போய் திமுகவுக்காக உழைக்க தயாராக இருக்கிறார். அப்ப இந்த கூட்டணி இவ்வளவு நாள் எப்படி விட்டேன் நான்? இது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. இப்படி இப்போ லாலிபாப்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் விஜய் கண்டிப்பா வின் பண்ணி சட்டமன்றத்துக்கு போயிடுவார். அவங்க பையன் விஜய் பிரபாகரன் போவாரா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் போகிற பொழுது விஜய் பிரபாகரனும் அங்கே இருப்பார் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. எப்படி சார்? இல்லை, அதாவது மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். மக்கள் இப்போ நீங்களான என்ன ஒரு லட்சமா தடுத்துட முடியுமா? தடுக்க முடியும். அப்புறம் இல்லை, ஓட்டு போடுறதுக்கு ஆளுகிறாங்கன்னு கேட்கல. இருக்காங்க, விஜய் பிரபாகரன் இருக்காங்க. விருதுநகர்ல 2வது விருதுநகர்ல ஜெயிச்சதே விஜய் பிரபாகரன் தான். எங்க எம்பி எலெக்ஷன்ல? எம்பி எலெக்ஷன்ல மாணிக் டாகூர், ரேவந்த் ரெட்டி சிஎம், தெலுங்கானா சிஎம். தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டியை ராகுலுக்கு அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் ஆக்கியது அவர் தான். டெல்லி லாபி இருக்குல்ல, காங்கிரஸ் லாபி. அப்போ ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டு கலெக்டர் மிரட்டுறாரு, யோ ஆட்சி எங்க ஆட்சி தாயா, உன்னை தொலைச்சிருவேன். கலெக்டர் என்ன பண்ணுவார்? அது ஆந்திரால இருந்து மிரட்டுறாரு, தமிழ்நாட்டுக்கு. ஆந்திராவில இருந்து, ஐரோப்பாவில இருந்து மிரட்டுவார். ஒரு சிஎம் இல்ல, இந்தியாவில் ஒரு சிஎம் இல்ல. அதுதான் சார் கேட்க. அப்ப இந்த கலெக்டர் நாளைக்கு ஏன் தெலுங்கானாவில் டிரான்ஸ்ஃபர் ஆகாது? ஆகலாம். உன்னை நீங்க இந்திய அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்பதான் அரசியலை தெரிஞ்சுக்க முடியும். போன தேர்தலில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், யூபி 3 ஸ்டேட்டில் 75 மாநில ஆட்சியாளர்களை அமித்ஷா நேரடியாக லிஸ்ட் எடுத்துட்டார். தேர்தல் நடக்கும், வாக்கு எண்ணிக்கை நடக்கும். 75 மாவட்ட செயலாளர்களும் பாஜக வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, ஜெயிச்சதை அறிவிச்சார். இது ஒரு பெரிய ஜனநாயக நாடு. வெளிநாட்டு பார்வையாளர்களும் இதை பார்த்துட்டு இருக்கான். இதை யார் சொல்றான்னா, நீங்க ஜெயராம் ரமேஷை ஒரு ப்ரெஸ் மீட்ல பொதுவாக சொல்றாரு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு தொடுக்கல? 75 மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்பட்டு 75 எம்பி சீட்டு ஜெயிச்சதுக்கான இப்போ எப்படி நம்ம ரீகவுண்டிங் மினிஸ்டர் தோத்து போனவரை ஜெயிக்க வச்சு
ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனார்ல சிதம்பரம், ஆமா. அதே போல தான் ம். இங்கே சிவகங்கையில் பார்த்தீங்கல்ல, ம். எப்போ வந்தாலும் மோடி சொல்வார் ரீகவுண்டிங் மினிஸ்டர். ம். தோத்து போன ஒரு ஆளை ம். இந்தியாவுடைய நிதியமைச்சராகவே ஆக்க முடியுங்கிற ஜிக் ம். ஜி பூம்பா எங்கே நடக்கும்? உலகத்திலே இந்தியாவில் தான் நடக்கும். அப்போ அதே போல தான் ரேவந்த் ரெட்டியை கூப்பிட்டு அந்த கலெக்டரை தொலைச்சி எங்கேயுமே கலெக்டராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் அங்கே ஏதாவது மணல் திருடல், கனிம வளம் திருட்டு, சொந்த ஊரில் ஒரு 10 கோடி ரூபா வாங்கி வீடு கட்டி வச்சிருப்பார். யாரு? கலெக்டர். அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தா கலெக்டருக்கு சட்டை கலட்டப்படும். அப்போ எந்த கலெக்டர் சட்டை கலட்டது விரும்ப மாட்டான். நீ என்ன சொல்ற கேட்டுக்கிறையா, நீ எதை சொல்லுகிறாயோ கேட்டுக்கிற, அவர் தான் அறிவிக்கணும், அறிவிச்சார். அப்போ பிரேமநாத பல தடவை சொல்லியிருக்கேன், கலெக்டர் ஃபோனை வைக்கிறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு, போகிறாரு, யார்கிட்டையும் பேசுகிறாரு, அப்போ உள்ளே வர்றாரு, வாக்கெண்ணிக்கு நிறுத்துறாரு. அது கவனிச்சிங்களா? இதுக்கு பின்னாடி இதுதான் நடந்தது. அதனால் விஜய் பிரபாகரன் ஜெயிச்சாலும் அங்கல்ல எங்க சட்டசபையில் லாலிபாப் விற்றாலும் வாங்கி சாப்பிட்டாலும் இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். இதெல்லாம் இந்த மக்கள் சந்திச்சு தான் ஆக வேண்டும். காரணம், திரைப்படத்துறை என்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் கலந்ததோ, கருணாஸுக்கு என்ன தகுதி இருக்கு எம்எல்ஏ ஆவதற்கு? கருணாஸ் என்ன தகுதி இருக்கு? கருணாஸு அங்கே ரத்த வாடையோடு இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு யாரும் போக மாட்டேன்ட்டான். 50 லட்ச ரூபா வாங்கிட்டு இவர் பொண்டாட்டி இவர் கிரேஸ் இசைக்குழு போய் அங்கே எந்த இசை கலைஞரும் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன்ட்டான். கருணாஸ் போய் 50 லட்ச ரூபா வாங்கிட்டு மியூசிக் அடிச்சுட்டு வந்தார். வந்த பிறகு எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே போய் சசிகலா காலில் விழுந்தார். முக்குலத்தோர் புலிப்படை ஒரு லேபிள் எம்எல்ஏ. முட்டாள் மக்கள் தானே. இங்க அரசியல் மையப்படுத்தப்படாதனுடைய விளைவு தான் லாலிபாப்புகள் எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் லாலிபாப்.